தோனியை உலகமே கைவிட்டு தூற்றினாலும் ஒருபோதும் நான் உன்னை விடமாட்டேன் என ஒரு ரசிகர் மட்டும் அவருக்கு சாதகமாக இருந்திருக்கிறார். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியுற்றது. இதற்கு முழுவதுமாக அணி தேர்வு ஒரு பக்கம் குறைபாடு, அதுவும் இல்லாம ருத்ராஜ் காயம் ஏற்பட்டிருக்கிறது. தோனி கேப்டன்சி கூட சரியில்லை. அப்படி இருந்தும் பிளேயிங் 11 கூட சரியில்லை. இந்த மாதிரி பல குறைபாடுகளை வைத்துக் கொண்டு 2 மேட்சுகள்ல மட்டும் வெற்றி பெற்று 7 மேட்சுகள்ல தோல்வியுற்றிருக்கிறது. ஆகையினால 99% இதுக்கு மேல பிளே ஆஃப்க்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே புலம்பி வருகின்றனர். ஏன் திட்டி தீர்த்து வருகின்றனர். டிக்கெட் விலை கூட குறைந்து போனது. இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ரசிகர் மட்டும் 2010 எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். தென்னாப்பிரிக்காவில சாம்பியன்ஸ் லீக் நடைபெற்றது. அந்த போட்டியில முதலாக நியூசிலாந்து வீரர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் அணிய சிஎஸ்கே அணி வென்றது. அதுவும் இல்லாம அடுத்தபடியாக விக்டோரியா அணின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலிய வீரர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அந்த அணியை மேட்ச் டிரா செஞ்சாரு தோனி அவர்கள். அதற்கு மேலும் பார்க்க போனா வயாவா அணின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா அணியிலிருந்து வந்தது. எல்லா ஸ்ரீலங்கா வீரர்களுமே இருக்கிறார்கள். அந்த அணியும் தோற்கடித்தனர் இந்த சிஎஸ்கே வீரர்கள். அங்கு சென்ற மும்பை இந்தியன்ஸும் சரி, ஆர்சிபி அணி திணறி போனது. ஆனா அதற்கடுத்து சொந்த மண்ணிலேயே தென்னாப்பிரிக்கா வாரியர்ஸ் ஒரு அணியை வென்றெடுத்துள்ளார் தோனி. அது கூட இல்லங்க, ஃபைனல்ல மீண்டும் தென்னாப்பிரிக்கா வாரியர்ஸே வந்தது. அந்த இடத்துல சிஎஸ்கே அணி தோல்வியுற்றும் என எல்லாருமே விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிஎஸ்கே அணி 132 தான் அடிச்சது. அதுக்கப்புறம் தோல்வி உறுதி என நினைச்சாங்க. ஆனா தோனி கைவிடவில்லை. அடுத்த ஹாஃப்ல மண்ணை கப வைத்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து கோப்பையை இந்தியாவுக்கு வென்றெடுத்து வந்தார் தோனி அவர்கள். உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன்ற மாதிரி தான் அந்த ரசிகர் புலம்பி தள்ளி இருக்கிறார். நீங்க ஒரு தோனி ரசிகரா இருந்தா ஹார்டின் சிம்பிள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு ஐபிஎல் நிகழ்வுகளை 1 நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.